ஒரு விமானம் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நம்ம சொல்லுவோம் ஏர் டர்பியூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விமானம் குலுங்க ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. மதகுருமார்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பெண் குழந்தை கவலையே படாம கையில ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, ஆண்டவா கருணை இல்லையான்னு கூவுறாங்க. தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அந்த விமானம். அந்த மதகுரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த குழந்தையை கூப்பிட்டு கேச்சார், நாங்க அத்தனை பேரும் கத்துறோம், அத்தனை பேரும் கூப்பாடு போடுறோம், அத்தனை பேரும் படபடத்தோம், நீ எப்படி இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்க அப்படின்ன பொழுது அந்த 10 வயது குழந்தை சிரிப்பு மாறாத முகத்தோட அவரை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐயோ, நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். நான் சத்தியமா எதிர்பார்க்கலப்பா. ஓடா புண்ணாக்கு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. வேற யாரு? யாருக்கா போன போட்டு என்ன டிவி தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் செக் பண்ணி டிவி ஒழுங்கா தெரியலம்மா, கிட்ட போய் உட்காந்து பாருங்க. யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு நம்ம நிறைய பேர் இதான் பண்றாங்க. ராங் நம்பர் ஃபோனை மாற்றி போட்டுட்டு அங்கே போயிட்டு வேற யாருக்கிட்ட சொல்ல வேண்டியது, இங்கே சொல்ல வேண்டியது, இங்கே சொல்ல வேண்டியது, அங்கே சொல்ல வேண்டியது. இது நல்லா இருக்கு.